தீட்டு அப்படின்னு சொன்னா, சில வீட்ல சொல்லுவாங்க, தாம்பத்திய தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தாம்பத்திய தீட்டு அப்படின்னா என்ன? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஆணும், பொண்ணும் சேர்ந்தது. இத வந்து தாம்பத்தியம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இத வந்து தீட்டு அப்படின்னு வந்து நம் முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. இந்த தாம்பத்தியம் தீட்டோட நம்ம இறை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பொதுவா இந்த தாம்பத்திய தீட்டோட இறை வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்றது உண்மதானா? அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு ம். சொல்லலாம். எந்த விதத்துல உண்மை? நீ உக்ர தெய்வங்கள வழிபாடு பண்ற வீட்ல. நீ பைரவன வழிபாடு பண்ற, ஹனுமன வழிபாடு பண்ற தாம்பத்தியம் தீட்ட உங்களுக்கு ஒத்துக்காது. ஹனுமன் உக்ர தெய்வம் கிடையாது. இருந்தாலும் பிரம்மச்சரிய தெய்வம் இல்லைங்களா? ஐயப்பன வழிபாடு பண்ற தாம்பத்தியம் தீட்டு ஒத்துக்காது. இல்லைங்களா? ஆனா, நீ வந்து பாருங்க பெண் தெய்வத்த வழிபாடு பண்ற, அப்ப நான் தாம்பத்திய தீட்டோட போய் செய்யலாமா? அப்டின்னா அப்பயும் நாங்கலாம் வேண்டான்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்டின்னம்மா, தாம்பத்தியம் நீங்க இரவுல இருக்கிறீங்க. பகல்ல வந்து நம்பளுக்கு அந்த மாரி தாம்பத்தியம் இருக்கும்போது, உடல் சார்ந்த நெறைய பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்களா? அதாவது உடம்பு கச்ச கச்சன்னு இருக்க மாரி இருக்கும். ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருக்கும். அப்ப எதுக்கு நம் முன்னோர்கள் தலை குளிக்கிறது அப்டின்னு வச்சாங்கன்னா, முன்னாள் தாம்பத்தியம் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உஷ்ணம் இருக்கும். அ இந்த சுக்லம், சுரோனிதம் இதெல்லாம் வந்து கலப்பு இருக்கும். அப்போ உடம்பு வந்து ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கும். மறுநாள் காலையில தலை குளிச்சுட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே. இன்னொன்னு உடம்பு குளிர்ச்சி அடையும். அதனால நீங்க குளிச்சுட்டு சுவாமிய கும்பிடுங்க அப்டின்னு சொன்னாங்க. இது தாம்பத்தியம் அப்டின்றது தீட்டுன்றது இப்ப என்ன 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 இது பண்ணிட்டாங்கன்னா, நான் சுவாமி கும்பிடுறேன். ஐய்யயோ! நான் தாம்பத்தியத்துல இருக்க மாட்டேன். அப்டின்ற மாரி கொண்டு போனாங்க. தாம்பத்தியம் அப்டின்றது செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்டின்ற மாரி கொண்டு போயிட்டாங்க.